இப்போ குரு வலிமை குறைஞ்சிருக்கு, அப்போ இந்த பொருள் சாப்பிட்டா கொஞ்சம் வலிமை பெறலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம்? கண்டிப்பாக உண்டு. குருன்னா பசு நெய்ன்னு எடுத்துக்கலாம். நெய் வந்து அவங்க சாப்பிடணும். நம்ம அந்த காலத்துலலாம் பிராமணர்கள் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நெய்யை ஒரு ஸ்பூன் உள்ளங்கையில் ஊற்றி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த குரு கடாட்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் வழக்கத்தில் நிறைய விட்டுட்டாங்க. கொலஸ்ட்ரால் இருக்குது, நெய் சாப்பிடாத அப்படியெல்லாம் கிடையாது. சுத்தமான பசு நெய்ங்கிறது எந்த ஒரு கொலஸ்ட்ராலையும் உற்பத்தி பண்ணாது. இந்த குரு வலிமை இல்லாமல் இருக்கிறவங்க அவங்க உணவில் நெய்யை வந்து அதிகமாக பயன்படுத்திக்கணும். ஒரு தீபம் போடுறதுனா கூட நெய் தீபம் தான் போடணும். அடுத்து தேங்காயை நம்ம குருன்னு எடுத்துக்கலாம். அதை வந்து கோயில்லையே நம்ம பிரசாதமாக நிறைய தேங்காய் உடைச்சி தான் நம்ம பிரசாதம் பண்ணுறோம். அதனால் தேங்காய் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கலாம். கடலைங்கிறது கொண்டைக்கடலை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லா விசேஷங்கள்லேயும் இதை தான் பிரதானமாக இருக்குது. அதை வந்து நம்ம நைவேத்தியமாக கொடுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே குருவுடைய தன்மைகள் தான். பாப்கார்ன், யாருக்காவது பாப்கார்ன் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அது குரு தான். ஏன்னா அந்த சோளம் அப்படிங்கிறது குரு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம சாப்பிட்றத விட குழந்தைகளுக்கு கொடுத்து மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிறது தான் குருவுடைய தாற்பயம். அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா குரு எதுவுமே தனக்குன்னு வச்சுக்க மாட்டார், அவருக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுல தான் அவருடைய மகிழ்வு, அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுறதுல தான் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். ஒரு ஆசிரியர் வந்து 1000 வக்கீல்களை உருவாக்கலாம், டாக்டரை உருவாக்கலாம், போலீஸை உருவாக்கலாம். ஆனால் அவங்க ஆசிரியராகவே தானே இருக்காங்க. அந்த மாதிரி அந்த குருவுக்கு எதுவுமே தேவைப்படாது. அதனால் தன்னை குருவாக உயர்த்திக்கிறோம் அப்படின்னா அதுவே நம்ம மனதளவில் நம்ம மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னாவே அந்த குருவுடைய வலிமை நமக்குள்ளே வேலை செய்யுது அப்படின்னு தான் அர்த்தம்.